அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சனி திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி அப்படின்னு ஒரு தலைப்பு எடுக்கிறோம். எத்தனையோ புத்திகள், எத்தனையோ திசைகள் இருக்கிறது. அத்தனை திசைகளையும் அத்தனை புத்திகளையும் நான் எடுக்காமல் இந்த சனி திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, இதை மட்டும் நான் எடுத்ததற்கு என்ன காரணம் என்றால், இதுதான் விசேஷமான ஒரு அமைப்பு. இதுல ஒரு விசேஷம் இருக்கு. சனி புத்தியில சுக்கிர திசை வரும்போது நீங்கள் சனியையும் சுக்கிரனையும் கவனிக்கணும். நல்லா கேட்டுக்குங்க. இந்த ரெண்டு திசை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அல்லது மிகப்பெரிய கவுத்தலை கொடுக்கும். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் செய்யும், ஒன்று ரெண்டு. இந்த ரெண்டை தவிர அது எதுவுமே செய்யாது. சனி திசையில் சுக்கிர புத்தியை கொடுக்க வேண்டிய பலனை விசேஷமாக கொடுப்பார். சனி திசையில் சுக்கிர புத்தியில் கெடுக்க வேண்டிய பலனை விசேஷமாக கெடுப்பார். அப்ப சனி திசையில தான் சுக்கிர புத்தி நடக்கும் போதோ, சுக்கிர திசையில சனி புத்தி நடக்கும் போதோ நீங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டு கிரகங்கள், ஒன்று சனியினுடைய நிலைமை என்ன, சுக்கிரனுடைய நிலைமை என்ன. சுக்கிரன் அந்த ஜாதகருக்கு பாவகரா, யோகரா, லக்கண சுபரா, பஞ்சமாதிபதியா, பாக்கியாதிபதியா அப்படின்னு கவனிக்கணும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்து சனியும் நல்ல நிலையில் இருந்தால், சனி 3, 6, 10, 11 இதுல பூரா நல்லது செய்வார். சனி இருக்கக்கூடிய இடத்துல பூரா சனிக்கு 6 மறைவு இல்லை, 3 மறைவு இல்லை. மீதி இருக்கக்கூடிய இடம் என்னது, சனி லக்கணத்துல உட்கார்ந்தா கால் முழங்காலுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும். சனி லக்கணத்துல இருந்தா அதே மாதிரி தீராத வியாதி இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டாக்டர் 4-5 வீடு கட்டுவார், இவர் வீடை பூரா வித்துக்கிட்டு அவர் கட்டுவார். சனி லக்கணத்துல இருந்து சனி திசை தொடங்கிருச்சு அப்படின்னா வியாதி சேரும். கூட லக்கணத்துல சனி இருந்து ராகு சேர்ந்து விட்டால் பைத்திய ரோகம் என்று சொல்கிறார்கள். லக்கணத்துல சனி இருந்து ராகு ராகு இருந்து அந்த திசை நடைமுறைக்கு விட்டால் பைத்திய ரோகம். ரோகம்னா நோய், மனம் நோயாளி, மனநோயாளியா மாறிடுவேன். மென்டல் டிசார்டர் ஏற்பட்டுரும். எப்ப சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்தாலே அவங்க உடம்புல நிச்சயம் தீரா வியாதி கட்டாயம் இருக்கும் அப்படின்றது ஜாதக நூலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு. ரைட், இப்போ டாபிக் விலகிறேன். இப்போ பாருங்க, சனி திசை சுக்கிர புத்தியில ரெண்டுமே நல்லா இருந்தால் கொடுக்க வேண்டியதை, இதுதான் மேட்ரு, விசேஷமாக கொடுப்பார், ஸ்பெஷலா கொடுப்பாருன்றான். அதே மாதிரி இந்த ரெண்டுல எனக்கு ஒன்று நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, சனி சரியில்லைன்னா உங்க வாழ்க்கை அப்படி இறங்கு முகம். கெடுக்க வேண்டியதை விசேஷமாக கெடுப்பார். அழகா கூட்டிட்டு போய் மாட்டி விட்டுறார், சோழி முடிச்சு போட்டுவார். நான் இந்த திசையை கடந்திருக்கேன். இந்த பாருங்க, இந்த திசை எனக்கு கடந்துருச்சு. இதை நான் முழுமையாக உணர்ந்தேன். உங்களுக்கு கொடுத்தாரா கெடுத்தாரான்னு கேட்கக்கூடாது. நம்மால் குதர்க்கமாக தான் கேட்பாங்க கேள்வி. நீங்க இந்த திசையை கடந்துட்டீங்களே, உங்களுக்கு கொடுத்தாரா கெடுத்தாரா அப்படின்னு. எனக்கு கொடுத்தார், விசேஷமாக கொடுத்தார். ஏன்னா எனக்கு சனி நல்ல இடத்துல, சுக்கிரனும் நல்ல இடத்துல இருக்கு. குருவினுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கார். கேந்திரத்துல இருந்து குருவினுடைய பார்வை கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு விசேஷமாக கொடுத்தார். இது மட்டும் சரியா அமையலைன்னா அந்த சனி திசையில சுக்கிர புத்தியில படாத பாடுபடணும். அப்படியே பிசினஸ் டவுன் ஆகும். அப்படியே வாழ்க்கையே குப்புற கவுத்தி போட்டு, காரில் போனவன் டூ வீலரில் போவேன், டூ வீலரில் போனவன் நடந்து போவேன், நடந்து போனவன் வீட்டில் சும்மாவே உட்காந்துருப்பேன். படாத பாடுபடுத்திடும் இந்த இது. அதனால எந்த ஒரு திசைக்கும் எந்த ஒரு புத்திக்கும் சொல்லாத விஷயத்தை இந்த 2 திசா புத்திகளுக்கு மட்டும் சொல்லி வைத்தார்கள். அதனால
இந்த சனி திசை சுக்கிர புத்தி வரும்போது, சுக்கிர திசை சனி புத்தி வரும்போது உங்களுடைய சுக்கிரனுடைய நிலைமை என்ன, சனியினுடைய நிலைமை என்ன, அவர் கொடுப்பாரா கெடுப்பாரா அப்படின்றத பார்த்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நம்ம இதுவரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் சப்ஸ்கிரைபர் ஏறவே மாட்டேங்குது. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நிறைய ஜோதிட புத்தகத்திலிருந்து மூல நூலிலிருந்து அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது உத்தரகாலாமிர்தம் மகாகவி காளிதாஸ் எழுதிய புத்தகத்தில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேணும்னா கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அந்த பக்கத்தை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன். நம்ம சேனலில் தன்னுடைய சொந்த கருத்து எதுவும் கிடையாது, மூல நூலில் கூறிய கருத்துக்களை மட்டுமே நம்ம இந்த சேனலில் பகிர்றோம். அதுதான் இந்த சேனலுடைய ஸ்பெஷல். அதனால் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஆணித்தனமாக ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடராக மாறிவிடலாம் என்று நான் கேரண்டி வாரண்டி எல்லா அடியும் உங்களுக்கு கொடுக்குறேன். போயிட்டுவா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.